ஆனா காமன் மேனா பார்க்கும்போது அந்த கோபம் எப்படி வரும்ன்றது உதாரணம் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, ஐயா நீங்க இந்த போட்டோவை பாருங்க ஐயா, நீங்க கோர்ட்டுக்கு வரும்போது எடுத்த போட்டோ ஐயான்னு காமிக்க பெரிய ஒரு போட்டோவை. அதுல டிஆர் பாலு அவர்கள் என்ன பண்றாரு, வால்வோ கார்ல உட்காந்துட்டு வர்றாரு. வால்வோன்றது இன்னைக்கு 1 கோடி 1.5 கோடி வருது. பார்த்துட்டு சரி இப்ப என்ன இப்போ அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க அது உங்க காரான்னு கேட்டாரு. அது எந்த கார் யார் காருன்னு தெரிஞ்ச மாதிரி அவசியம் எனக்கு இல்லைன்றாரு. இல்ல இது உங்க காரான்னு கேட்டாரு. ஏன் கார்ல ஏறி உட்காரும் போது எந்த காரனை பார்த்து உட்காருவேன்னு சொல்றாரு. சரி அப்ப எத்தனை கார் வச்சுங்க? எனக்கு என் பேர்ல ஒரு காரும் கிடையாது, என் பேர்ல ஒரு டிராக்டர் மட்டும் தான் இருக்கு. அப்ப இத்தனை கார் யாருக்கு தெரியும்? நான் ஏறி வந்து நிப்ப வந்து வண்டி ஏறி உட்காருவேன்னு சொல்றாரு. அவர் யதார்த்தமா பேசுறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவரு என்ன நிஜத்துல நடக்கிறதுன்னு சொல்றாரு. சரி எனக்கு என்ன சாப்பாடு கால டிஃபன் சாப்பிட்டீங்க? இதெல்லாம் கேள்வியாங்க. 25 வெரைட்டி வச்சிருந்தாங்க, என்ன சாப்பிட்டேன்னு தெரியலன்றது உங்க யதார்த்தம். ஆனா மக்கள் பாக்குறவங்க என்ன பார்ப்பாங்க, என்னது எந்த கார்ல ஏறி உட்காருன்னு தெரியாதா? அப்ப அந்த கார் யாரோடது? அந்த கார் யாருதுன்னு தெரியாதா? அப்ப எத்தனை கார் இருந்தா உங்ககிட்ட சொல்வீங்க? இப்படி வரும் சொன்ன லீகல் வேற மக்கள் பார்வை வேறன்னு. அவர் நினைச்சுட்டா லீகலா சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் எந்த காரும் எனக்கு இல்லை, எந்த காரும் ஏறி உட்காருவேன். எத்தனை தடவை எத்தனை கார்ல வந்து எனக்கே தெரியாது, இன்னைக்கு இந்த கார்ல வந்தானா எனக்கு தெரியல அப்படின்றாரு. அப்போ கார் கூட அவர் தெரியல. நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் 84 வயசு பெரியவர், அவருக்கு எப்படி சார் காரை பத்தி தெரியும்னு. அடுத்த வாரத்தை அவரே உங்க போட்டோகிராஃபரை நல்லா எடுக்க சொல்லுங்க. ஏன்னா இவர் ஒரு காரை மட்டும் எடுத்திருக்காரு. நான் இந்த கோர்ட்டுக்கு 4-5 கார்ல விதவிதமா வந்திருக்கேன், அதெல்லாம் எடுக்க விட்டாரு. லூஸ் ஸ்டாக்கும் விட்டுறாங்க.